கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், பிரியாணி செய்யுங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க. எல்லோரும் நன்மையாக இருக்கணும். இந்த 2025 நமக்கு எல்லா மக்களுக்கும் நன்மையாக இருக்கணும்னு எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இது நம்ம இப்போ நான் செஞ்சு நம்ம சாப்பிட்றது நமக்கு பலன் இல்லைங்க. அதனால் நான் வெளியே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்குறேங்க. ஸ்வீட்டு, வெங்காயம், பிரியாணிங்க. நமக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிரியாணி இல்லையா உங்கள் வீட்டில் அப்படி கேட்பாங்கல்ல, பிரியாணி தாங்க. இப்போ நம்ம இதை எடுத்து கொடுத்துட்டு வந்துடலாங்க அடுத்தவங்களுக்கு. அடுத்து நமக்கு பார்க்கலாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு அடுத்தவங்களுக்கு தாங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம், பேக் பண்ணிக்கலாங்க. பேக் பண்ணிக்கலாங்க. டைம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் நமக்கு ரெடி பண்ணியிருக்கலாம். நம்ம வீட்டில் தாங்க செய்கிறது, கடையில் வாங்கியெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. நம்ம செய்கிறது, நம்ம செஞ்சு முடியாத பட்சத்தில் முடியாத வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களும் கிஃப்ட் பண்ண நினைக்கிறாங்க. ஒரு 4 பேர்த்துக்கோ ஒரு 10 பேர்த்துக்கோ அப்படின்னா நம்ம வாங்கி கொடுத்துக்கலாங்க. நம்ம நல்லா இருக்கிறவங்க நம்ம செஞ்சு கொடுக்குறது தாங்க நல்லது. சீக்கோலை வச்சுட்டு ஒரு வாரத்தில் போயிடணும். சரி, கொடுத்துட்டு வந்துக்கலாங்க. நல்வாழ்த்துக்கள், நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். நம்ம அன்னைக்கு கிறிஸ்மஸுக்கு வெளியே போயிட்டு வந்தாச்சுங்க. அடுத்து நம்ம என்ன வீட்டில் செஞ்சோன்னு, நாங்கள் என்னென்ன செஞ்சோம் சாப்பிட்றோன்னு உங்களுக்கு காட்டுறோங்க. கிறிஸ்மஸ்க்கு கேக்கு, தயிர் வெங்காயம், பெப்பர் சிக்கனு, ஒரு முட்டை, பிரியாணி, சிக்கன் பிரியாணிங்க. இதெல்லாம் இன்றைக்கி செஞ்சோங்க. நம்ம செஞ்சோம், வெளியே வேலை இருந்ததுனால போயாச்சுங்க. இதாங்க எனக்கு செஞ்சோம். எல்லாருக்கும் வணக்கங்க, நன்றிங்க, பாய்.